அதே நம்ம பப்ளிக் கையில இருக்கிறத நம்ம ஏன் வச்சுக்கணும்? பப்ளிக் கையில இருக்கிறத நம்ம ஏன் வச்சுக்கணும்? பப்ளிக் கை வச்சிருந்தா நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருப்பாங்களே. நான் சொல்லுங்க, பப்ளிக் பண்ணியிருந்தா நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு. திருச்சியில திமுக காரங்களுக்கு இடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது மாநகராட்சி பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அங்க கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, திருச்சியுடைய வார்டு கவுன்சிலர் ஒருத்தர், அதாவது திருச்சியில மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கு. அங்க வந்து மேயர் அன்பழகன் கலந்திருக்காரு. அது போக திருச்சியுடைய மற்ற வார்டு கவுன்சிலர்களும் பலரும் அந்த கூட்டத்துல கலந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த கூட்டத்துல 55வது வார்டு கவுன்சிலர் ராமதாஸ்ன்றவர் அவர் வார்டுல அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம அவரே தன்னிச்சையா செயல்பட்டு தண்ணீர் குழாய் அமைக்க முயற்சி பண்ணிருக்காராம். தண்ணி கொடுக்கறது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி இத அந்த கூட்டத்துல வச்சு பேசியிருக்காங்க. பேசும்பொழுது மேயரை இவரு கொஞ்சம் தரக்குறைவா பேசியிருக்காரு. நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு மேயர் சொல்ல, இவரு நல்லதுதானே பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தரக்குறைவா பேசியிருக்காரு. இதனால அவரை அந்த கூட்டத்துல இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அவரு தரையில உட்கார்ந்து போராட்டம் பண்றாரு. என்னால போக முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஆதரவா சில கவுன்சிலர்களும் போராட்டம் பண்றாங்க. ஒரு மாநகராட்சி கூட்டம் நடக்குது. மாநகராட்சி கூட்டத்துக்குள்ளே இவ்வளவு சலசலப்புகள் ஏற்படுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்கள் நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா நாடு எப்படி அமைதியா இருக்கும்? நாட்டுக்குள்ளே அவ்வளவு சலசலப்பு இருக்கதானே செய்யும். அது போக அங்க இருந்த சக கவுன்சிலர்கள் அவரை பேசி சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா கூட்டத்துல தொடரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் மாநகராட்சி கூட்டம் சுமூகமா போயிருக்கு.